ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். சில சமயங்களில் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நம்ம தோளில் சுமந்துட்டு இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம். நடந்து முடிஞ்ச விஷயங்களை பற்றி, நடக்க போகிற விஷயங்களை பற்றி, நம்ம கையை மீறி நடக்கிற விஷயங்களை பற்றி நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே ஸ்ட்ரெஸ்ஸிலே இருப்போம். ஒரு சிலர் சூப்பர் ஹியூமன் மாதிரி அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்ப கூலாக அமைதியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனால் இன்னும் சிலர் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மனசுக்குள்ளேயே சுமந்துக்கிட்டு அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. நாம் அனுபவிக்கிற இந்த ஸ்ட்ரெஸ் வாழ்க்கை நமக்கு கொடுக்கிற பிரச்சனைகளாலையா இல்லை நமக்கு நாமே கொடுத்துக்கிற தண்டனையாலையா? இப்போ நான் சொல்ல போகிற இந்த கதையை கவனமாக லிசன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த கேள்விக்கான பதிலும் அதுக்கான தீர்வு மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றின ஆழமான பார்வையை யோசிக்க வைக்கும். இது ஒரு ப்ரொஃபஸர் பற்றின கதை. ஜான் ஒரு இன்டெலெக்சுவலான கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர். பெரிய பெரிய கஷ்டமான ஐடியாஸை கூட ரொம்ப சிம்பிளாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதால ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அவர் ஃபேவரட் டீச்சராக இருந்தார். வெறும் எக்ஸாம் பேஸ் பண்ணி மட்டுமே பாடங்கள் நடத்தாமல் வாழ்க்கைக்கு தேவையான உண்மைகளை சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி விளக்கி சொல்கிறதுல ரொம்ப திறமையானவர். ஒரு நாள் அவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ் பற்றின ஒரு சின்ன லெசன் டீச் பண்ணணும்னு முடிவு பண்ணார். எப்பயுமே புத்தகங்களை கையில் எடுத்துக்கிட்டு வர்றவர் அன்னைக்கு ஒரு கிளாஸ் தண்ணியோட கிளாஸ் ரூம்குள்ளே வந்தார். ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் குழப்பத்தோடு பார்த்தாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்கவுங்க இடத்துல செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ ப்ரொஃபஸர் அந்த கிளாஸ் தண்ணியை கையில் எடுத்து, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸ் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கேள்வி கேட்டார். ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஆர்வத்தோடு கெஸ் பண்ணி பதில் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் 200 கிராம்ஸ் இருக்கலாம் சார்னு சொன்னான். அடுத்த ஸ்டூடெண்ட் 250 கிராம்ஸ், இன்னொரு ஸ்டூடெண்ட் 350 கிராம்ஸ். இப்படியே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்கவுங்க அனுமானத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட எடையை சொல்ல ஆரம்பித்தாங்க. ப்ரொஃபஸர், ஓகே, கிரேட் கெஸ், ஆனால் இப்போ இதோட வெயிட் நமக்கு முக்கியம் இல்லை. ஈவன் எனக்குமே இதோட உண்மையான வெயிட் தெரியாதுன்னு சொல்லி கையில் இருந்த கிளாஸை தூக்கி பிடிச்சு காமிச்சு அடுத்த கேள்வியை கேட்க ஆரம்பித்தார். இந்த கிளாஸை இப்படியே 2 நிமிஷம் கையில் பிடிச்சிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது சார்னு ஸ்டூடெண்ட்ஸ் பதில் சொன்னாங்க. இப்போ ப்ரொஃபஸர், எஸ், இப்போ இதையே 2 மணி நேரம் இப்படியே பிடிச்சிக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்னு கேட்டார். ஒரு ஸ்டூடெண்ட் எழுந்து கை வலிக்க ஆரம்பிக்கும், விரல்கள்லாம் நடுங்க ஆரம்பிக்கும்னு தயக்கத்தோட சொன்னான். எஸ், யூ ஆர் ரைட்னு தலையசைச்சிட்டு திரும்ப பேச ஆரம்பித்தார். இதை இப்படியே 20 மணி நேரம் பிடிச்சிக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? இப்போ கிளாஸ் ரூம் அமைதியாயிடுச்சு. எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும், ஆனால் யாருமே ஆன்சர் பண்ணலை. கொஞ்ச நேரம் அமைதிக்கு பிறகு ப்ரொஃபஸர் பேச ஆரம்பித்தார். கையோட ஸ்ட்ரென்த் மொத்தமும் இழந்துடும். கையை கொஞ்சம் கூட அசைக்க முடியாது. ஈவன் அந்த கிளாஸை கூட பிடிக்க முடியாமல் கீழே போட்டுடுவோம். இதை கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஆமாம் சார்னு சொன்னாங்க. இப்போ சொல்லுங்கள், அந்த கிளாஸோடைய வெயிட்டில் ஏதாவது மாற்றத்தை பார்த்தீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னு தலையசைச்சாங்க. இப்போ அவருடைய கடைசி கேள்வியை கேட்குறாரு. இந்த வழியை நிறுத்தணும்னா நான் என்ன செய்யணும்? ஒரு பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட் எழுந்து உடனே ஆன்சர் பண்ணான். ரொம்ப சிம்பிள் சார், அந்த கிளாஸை கையிலே பிடிச்சிட்டு இருக்காம கீழே வச்சிருங்க. ப்ரொஃபஸர் சொல்றாரு, வெரி குட், சரியா சொன்னேன். நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனைகளும் இதே மாதிரி தான். நமக்கு வர பிரச்சனை பெருசா சின்னதா அது விஷயம் இல்லை. அதை நாம எவ்வளவு நேரம் மனசுலேயே வச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோங்கிறத பொறுத்து தான் அந்த ஸ்ட்ரெஸ் பாரமா மாறுது. ஸ்ட்ரெஸ் அப்படின்னா எல்லாருமே அதை ஒரு பலவீனமா பயமா பார்க்குறோம். நீ அதிகமா சுமந்துக்கிட்டு இருக்கன்னு மனசு தர்ற ஒரு எச்சரிக்கை தான் ஸ்ட்ரெஸ். பாஸ்டில் நம்ம பண்ண மிஸ்டேக்ஸோ, நமக்கு கிடைச்ச அவமானங்களோ, எக்ஸாம்ஸால் ஃபெயிலியரோ, இல்லை ரிலேஷன்ஷிப்பில் வர இஷ்யூஸோ, இல்லை எதிர்காலத்தை பற்றின குழப்பமோ, இதையெல்லாம் நம்ம கொஞ்ச நேரம் மைண்ட்லேயே வச்சுக்கிட்டு வருத்தப்படுறதால எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஆனால் அதையே நாள் கணக்கில், மாதக்கணக்கில், வருஷ கணக்கில் மனசுலேயே வச்சு கவலைப்படுறதால நம்ம மனசு சோர்வடையும். வாழ்க்கையே ஒரு பெரிய பாரமாக மாறும். தனக்கு தானே தண்டிச்சுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரே தீர்வு, கிளாஸை கீழே வைக்கிற மாதிரி சில தேவையில்லாத எண்ணங்களையும் கீழே இறக்கி வைக்க கற்றுக்கணும். பிரச்சனைகளை பற்றியே யோசிக்காமல் அதுக்கான தீர்வுகளை பற்றி யோசிக்கணும்னு சொல்லி முடித்தார் ப்ரொஃபஸர். அன்னைக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிளோட கற்றுக்கிட்டாங்க. ஸோ இப்போ சொல்லுங்கள், தேவையில்லாத எண்ணங்களை இன்னும் மைண்ட்லேயே சுமந்துக்கிட்டே நமக்கு நாமே தண்டனை கொடுத்துக்கலாமா? இல்லை இப்போவே எல்லாத்தையும் கீழே இறக்கி வச்சுட்டு அமைதிக்கான வழியை தேர்ந்தெடுக்க போகிறோமா? சாய்ஸ் இஸ் அவர்ஸ். ஸோ இந்த இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் இவால்வ் வித் ட்விங்கிளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.